வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு டிஷ் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு இங்க பாருங்க, இது போல நீல வாக்குல இருக்கிற பெரிய கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயில இருக்கிற மேல தோல்லாம் வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணி இது போல ரவுண்ட் ரவுண்டா நான் வந்து கட் பண்ணி உப்பு தண்ணியில ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த ஊற வச்சதை நம்ம நல்லா அழகா இப்படி நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சி ஒரு எம்டியான ஒரு பாத்திரத்துல நம்ம இது போல போட்டு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி இல்லாம நல்லா இது வந்து நான் வந்து 10 நிமிஷம் உப்புல போட்டு தண்ணியில ஊற வச்சு பிழிஞ்சி எடுத்து இது போல வச்சிருக்கணும். வச்சுட்டு இப்ப இதுல வந்து முட்டை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை தண்ணி இது முட்டை மட்டும் இதுல உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். உடைச்சு ஊத்திட்டு இது நல்லா வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கார்ன்ஃபிளவர் மாவு வந்து இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க உப்புலாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம உப்புல தான் நல்லா ஊற வச்சிருக்கோம். அதனால நீங்க உப்புலாம் எதுவும் போட்டுறாதீங்க. இப்ப பாருங்க, கார்ன்ஃபிளவர் மாவு முட்டையை நல்லா போட்டு நம்ம நல்லா அழகா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப வந்து எண்ணெய் வந்து சூடா இருக்கு. இதுல வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கலவையை வந்து இந்த நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம கலக்கணுமோ அதே பாத்திரத்துல இது வந்து பொரிஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து தண்ணி இல்லாம கொரன்னு அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல. இப்ப வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து மொத்தமாவே நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்க கூடாது, இது லைட்டா வதக்கினா போதும். இது பாருங்க, இது வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம வந்து இந்த சும்மா அந்த பச்சை வாசனை மட்டும், இந்த பூண்டோட பச்சை வாசனை மட்டும் வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வந்து அதிகமா வதங்க தேவையில்ல. இங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் லைட்டாவே வதங்கினாவே போதும் வெங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, இது வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை வந்து இதுலயே கொட்டிக்கலாம். கொட்டி இது நல்லா நம்ம கிளறிடலாம். இங்க பாருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து சும்மா கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு போட்டுருங்க. வெள்ளை எள்ளு போட்டு ஒரு கிளறி நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து லஞ்ச் கப்ல வந்து நீங்க இது போல கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இன்னும் போல வறுத்து நீங்க வந்து அழகா பிளேட் மேட் பண்ணி இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம். இதோட பேர் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.